ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? உயிர்த்தெழுதலினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனால நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், நமக்காக நோய்களை ஏற்றுக்கொண்டார், வேதனைகளை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார் என்று நம்ம என்ன பண்ணணும்? புனித வெள்ளிக்கிழமை எதற்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம தியானித்தோம். இந்த நாளில் எதற்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய ஆசீர்வாதங்கள், அவர் உயிர்த்தெழுந்தனால் நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வேதத்தின் வாயிலாக பார்த்து நாம் அந்த நன்மைகளை ஒருவேளை நம்ம இன்னும் அடையாமல் இருந்தோமானால் நாம் அந்த நன்மைகளை எல்லாம் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் இந்த நாட்களில் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழுந்ததான அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று உலகமெங்கும் இன்றைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளில் முதலாவது தேவதூதன் அறிவித்தான், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் இங்கே இல்லை என்று சொல்லி, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தேவதூதன் முதலாவதாக வெளிப்படுத்தினான். அது லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம பார்க்கிறோம். அப்புறம் மகதலேனா மரியாள் என்றதான ஒரு சீஷி, அவள் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி மார்க் 16:11 அப்படி பார்க்கிறோம். இதற்கு எல்லாவற்றுக்கும் முன்னதாகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததான ஒரு பரிசுத்தவான் யோபு என்கிற ஒரு பக்தன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவே அவர் சொன்னது, இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயால் கூறின வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அநேக சாட்சிகள் இருக்கிறது இல்லையா? இன்றைக்கு அவருடைய கல்லறைகள் திறந்திருக்கிறதை வைத்து அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி இன்றைக்கு அதற்கு அநேக ஆதாரங்களை கொண்டு அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தது உண்மைதான், அவர் உயிரோடு இருக்கிறது உண்மைதான். அவர் உயிரோடு இருந்து இன்றைக்கும் நன்மை செய்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக இந்த உலகத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படி இருந்ததுனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அந்த இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவர் நம்மளுக்கு நம்ம மத்தியில் கிரியை செய்யாவிட்டால், அவர் இருந்து நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தாவிட்டால், நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க மாட்டோம். இன்றும் ஜீவிக்கிறவராக, இன்றும் உயிரோடு இருக்கிறவராக, இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக நம்முடைய மத்தியில் அவர் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் அவர் எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் ஆண்டவராய் இருக்கும்படியாக உயிர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 14:9 அவர் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோர் அவர் எதற்காக அப்படி இருக்கிறாராமாங்க? மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு. நம்மளுக்கு மாத்திரம் ஆண்டவர் இல்லை, மரிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆண்டவர் தான். ஜீவனுள்ளோருக்கு ஆண்டவராக இருக்கும் பொருட்டு தான் அவர் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணாரு? மரித்தவர்களுக்கு மரித்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் பரத்துக்கு ஏறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லுங்க பார்ப்போம்? நாட்கள். அவர் என்ன பண்ணாராம்? பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு அந்த 40 நாள் என்ன பண்ணார்? பரத்துக்கு ஏறாமல் எங்கே இருந்தார்? மரிச்ச 3 நாளில் எங்கே இருந்தார்? அவர் அடக்கம் பண்ணப்பட்டப்ப எங்கே இருந்தார்? அதுக்கெல்லாம் வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. அது பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கெல்லாம் போய் ஆண்டவர் என்ன பண்ணினாராம்? பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் மரித்தோருக்கும்
ஜீவனுள்ளோருக்கும். அவர் உயிர்த்து இன்றைக்கு ஜீவனுள்ள நம்மளுக்கு என்னவா இருக்கிறார்? ஆண்டவராய் இருக்கிறார் என்று. அவர் உயிரோடு எழுந்ததனுடைய நோக்கம் அதுதான். மரித்தவர்களுக்கும் ஜீவனுள்ளவர்களுக்கும் ஆண்டவராய் இருக்கும்படியாக அவர் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற ஒரு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இன்றும் உயிரோடு இருந்து பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த நாட்கள்ல இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்தவ மார்க்கமே இருந்திருக்காது இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு மார்க்கமே உண்டாயிருக்காது. ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் பாடுபட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்மளுடைய நோய்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பலியானார். அதோடு அவருடைய இது முடிந்தது என்று ஒருவேளை நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டதோடு நாம் முடிந்தது என்று முடியாமல் அவர் மறுபடியும் உயிர்த்து இன்றைக்கு ஒரு புதிய ஒரு இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திற்கு அவர் ஒரு ஜீவனை கொடுக்கிறவராக அவர் இன்றும் ஜீவித்து அன்றைக்கு உயிரோடு இருந்த நாட்கள் அநேக அடையாளங்களை அற்புதங்களை செய்தது போல இன்றையும் செய்யும்படியாக அவர் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா இப்படிப்பட்ட மார்க்கம் இவ்வளவு வளர்ந்துருக்குமா? யோசித்து பாருங்க இல்லையா? அதோட முடிஞ்சிருக்கும். ஆண்டவராக ஒரு தெய்வம் அந்த உலகத்துக்கு வந்தார், பாவத்துக்காக மரித்தார், சாபத்துக்காக மரித்தார், நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார், முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராக, இன்றும் அற்புதங்களை செய்கிறவராக, விடுவிக்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். இல்லை எத்தனையோ இல்லையா அன்னைக்கு அவருக்கு நிகராய் சில மனிதர்களை வைக்கிறாங்க, சில பக்தி உள்ளவர்களை வைக்கிறாங்க. இன்னைக்கு புக்தர் மரிச்சாரு, அவர்களெல்லாம் என்ன பண்ணுறது? கடவுளுக்கு ஈக்குவலாக இன்றைக்கும் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர் ஒரு தெய்வமாக தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட எத்தனையோ மார்க்க போதகர்கள், எத்தனையோ வந்து ஜீவித்த நல்லவங்க, ஆண்டவருக்கு நிகராய் கடவுளுக்கு ஒப்பிட்டு அறிவிக்கக்கூடியவர்களெல்லாம், அப்படி ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு தன்னை தியாகம் பண்ணினவர்களெல்லாம் மரித்தார்கள். எத்தனையோ மார்க்க போதகர்கள், எவ்வளவோ அர்ப்பணித்தவர்கள் மரித்தார்கள். யாரும் என்ன பண்ணல, ஜீவனோடு எழும்பவே இல்லை. ஆனால் இவர் ஒருவர் மாத்திரம்தான் சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவர். இவர் மாத்திரம்தான் தெய்வன். இவர்தான் இன்றைக்கும் உயிரோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இவரே ஆண்டவர், இவரே தேவன், இவரே இரட்சகர் இல்லையா? இன்றைக்கு யாரை குற்றப்படுத்தி அல்ல, இன்றைக்கு அநேகரை தெய்வத்துக்கு ஒப்பிட்டு அவங்களையும் வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் மரித்தது தான். அவர்களுடைய கல்லறைகளெல்லாம் மூடப்பட்டது தான். அப்படியே போனவங்க தான் எங்கே இருக்கிறாங்கன்னு இதுவரைக்கும் தெரியல. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணினார்? மரித்து உயிரோடு எழுந்து இனியும் என்ன செய்ய போகிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சபையாரோடு திருவலம் பற்றி கொண்டு நம்மளோடு பேசிக்கொண்டும் அற்புதங்களை செய்து கொண்டும் கிரியை செய்து கொண்டும் இருக்கிறார். அப்படி உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7 ஆசீர்வாதங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடுத்துட்டு சுருக்கிக்குவேன். முதலாவது ஒரு ஆசீர்வாதம், சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். உயிரோடு எழுந்த இயேசு முதல் அவர் நம்மளுக்கு அறிவித்தது, முதல் வந்து அவர் அருளின, அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, சமாதானம். அன்றைக்கு தூதர்கள் மத்தியில் எடுப்பமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எவைகளை குறித்து பேசுகிற எல்லாம் என்னது? இயேசு சாமி மறுச்சொன்ன, அடக்கம் பண்ணப்பட்டு இல்லையா, எங்க பூமி எங்கும் உலகம் எங்கும் என்னதான் பேச்சு? ஆண்டவர் அவர் சிலுவையில் அறையப்பட்டதும், அவர் அடக்கம் பண்ணப்பட்டதும், அவருக்காக நடந்த அந்த சம்பவங்கள், அவர் அடைத்து வைத்திருந்த சம்பவங்கள், இதெல்லாம் இப்படிதான் இல்லையா? எம்மாவூருக்கு போன சீசர்கள் எல்லாம் ஆண்டவர் இவர்தான் ஆண்டவர் அப்படின்னு பேசி போகும் பொழுது அவங்களை அறியாமல் ஆண்டவர் அவங்களோடு போனது, அவங்களுடைய உள்ளங்கள்
பற்றி எரிந்தது. இதெல்லாம் அவங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உலகமெங்கும் என்னதான் இதே பேச்சு தான் இல்லையா? இயேசு சாமி சிலுவையில் அறையப்பட்டதையும் அடக்கம் பண்ணப்பட்டதையும் அங்குள்ள பிரச்சனைகளையும் அங்குள்ள போராட்டங்களையும் அங்குள்ள நிலவரங்களையும் இதையே தான் அங்குள்ள ஜனங்கள் பேசிக்கொண்டே இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு பக்கம் கலக்கமும் ஒரு பயமும் கூட. ஆண்டவரை பின்பற்றின சீஷர்களுக்கு இல்லையா, எல்லாம் என்ன பண்ணாங்க? ஓடி போய் ஒளிஞ்ச போனாங்க. பேதுருக்கு இனி என்ன பண்ணுறது? சீஷர்களுக்கு இதுவரைக்கும் நம்மளுக்கு ஒரு தலைவன் இருந்தார், நம்மளை நடத்தி சென்றார், நம்முடைய எல்லாவற்றின் தேவைகளை பார்த்து கொண்டார். இனி என்ன பண்ணுவது? ஐயோ, இனி இந்த அரசாங்கம் என்ன செய்யும்? இனி என்ன நடக்கும்? அப்படியெல்லாம் ஒரு கலக்கங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பயம். அப்படி இருக்கும் பொழுது என் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்க நடுவில் எழுந்தருளி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அதே ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லி போனார்? நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான ஒரு பேரின்ப சமாதானத்தை, சந்தோஷத்தை நம்மளுக்கு வைத்திருக்கிறாருங்க. எதை குறித்து நம்ம கலங்க தேவையே இல்லை. நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பேர் என்னது? சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? சமாதான காரணர் என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமாதான கர்த்தர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெளிப்பட்டது, பூமியில வெளிப்பட்ட ஒரு நாமம் சமாதான பிரபு என்று. அவர் சமாதான கர்த்தராக, சமாதான காரணராக, சமாதான பிரபுவாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறாருங்க. அந்த சீஷர்களை போல ஒருவேளை நம்ம இந்த நாட்கள்ல ஏதோ ஒரு காரியங்களுக்கு கலங்கி கொண்டு இது எப்படி ஆகும், இனி என்ன சம்பவிக்கும், இனி அடுத்த கட்டம் என்ன என்னுடைய வாழ்க்கையில, அப்படி நீங்க தகச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒரு சமாதான கர்த்தர் நம்மளுக்கு இருக்கிறார். இல்லை எதை குறித்தும் சிலருக்கெல்லாம் பாருங்க, பெரிய என்ன பண்ணுவாங்க, கோடீஸ்வரங்களா இருப்பாங்க, ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க, எந்த குறையும் அவங்களுக்கு இருக்காது. ஆனா அவங்க வீட்டுக்கு போனா என்ன இல்லாம்பாங்க, சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மளுக்கு எப்படி இருக்கிறார்? சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். எது வந்தாலும் என் தேவன் என்னை பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு கலங்காதீங்க, இனிமேல் கலங்காதீங்க. நம்மளுக்கு ஒரு சமாதானத்தின் தேவ. சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து ஐயோ இது எப்படி, இனி என்னுடைய எதிர்காலம் எப்படி, இனி என்னுடைய முடிவு எப்படி, இனி நான் போகிற பாதை எப்படி, என்னுடைய சூழல் இப்படி இருக்குது, எப்படி இந்த உலகத்தில் நான் பிரவேசிப்பேன், இந்த உலகத்தில் நான் எப்படி இதை டேக்கிள் பண்ணி வருவேன், இது எப்படி நான் மீண்டு வருவேன் இந்த பிரச்சனையிலிருந்து? கர்த்தர் நம்மளோடு கூட வருவாருங்க, நம்மளுக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு முதலாவது அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருக்கிறாருங்க. இன்றைக்கு உயிரோடு எழுந்த கிறிஸ்து இன்றைக்கு ஒரு சமாதான காரணராக இருக்கிறார். ஒருவேளை சமாதானம் இல்லாமல், ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கலக்கங்கள், சில பாரங்கள், வருத்தங்கள் உங்களை அப்படியே அமிழ்த்திட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் அதை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாததுமான ஒரு பேரின்ப சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். உண்மைக்கு இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்குறது இல்லைங்க. இது என்ன பைசா கொடுத்தாலும் இந்த சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது, இந்த நிம்மதியை விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தான் இன்றைக்கு இந்த ஆண்டவருக்குள்ள கடந்து வந்து அந்த சமாதானத்தை பெற்று நல்ல ஆசீர்வாதமாய் இளைப்பாறுதலாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம போய் அடுத்தவங்ககிட்ட நம்ம அந்த பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சுவிசேஷமாய் அறிவித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க, இந்த சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. சமாதானம் இல்லாமல் இப்படி இந்த உலகத்தில் இப்படி நீங்கள் பயத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அநேகர் இந்த ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய், இந்த சமாதானம் என்கிற இந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் நாம் அழைத்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இங்கே இருக்கிறவன் நீங்கள் யாராவது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கர்த்தரிடத்தில் நீங்கள் வைத்து பாருங்கள். அவருடைய சமூகத்தில் உங்களுடைய
பிரச்சனையை வைத்து பாருங்கள். அவர் சமாதானத்தின் தேவனாக கடந்து வந்து உங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் சமாதானத்தினால் நிரப்புவார். பேதுருவின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். உங்களுடைய என்ன விண்ணப்பமாயிருந்தாலும், என்ன பிரச்சனையாயிருந்தாலும், என்ன பாரமாயிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, எங்கிட்ட கொண்டாந்து வை. ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எங்க தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா? கர்த்தருடைய சமூகத்தில் தெரியப்படுத்துங்க, ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க, உங்க பிரச்சனையை தெரியப்படுத்துங்க, உங்களுடைய கலக்கங்களை தெரியப்படுத்துங்க, உங்களுடைய போராட்டங்களை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அது கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்களாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சமாதானம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த அனுபவம் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சிலர் இருப்பீர்கள். ஆனால் ஐயோ, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை வைத்து அந்த சமாதானம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், பயத்தை நீக்குகிறவர். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினால உண்டாகிற இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயத்தை நீக்குகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 படிங்க. அன்னைக்கு என்ன பண்ணார்? யோவானுக்கு வெளிப்பட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு இருக்கிறவருமாய் இருக்கிறேன். இன்றைக்கு அந்த உயிரோடு இருக்கிறவர் எப்படி இருக்கிறார்? பயத்தை நீக்குகிறவராய் இருக்கிறார். சீஷர்கள் ஒரு நாள்ல கலங்கி இருந்தாங்க, தகச்சு போய் கலக்கம் அடைந்து, ஐயோ, இந்த வேதகாரருக்கு முன்பாக, பரிசேயருக்கு முன்பாக, இந்த சதுசேயருக்கு முன்பாக, இந்த ரோம அரசாங்கத்துல இனி நம்ம எப்படி உள்ள இந்த உலகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு திகில் அவங்கள மூடிக்கொண்டது. அந்த வேளையில இயேசு அவர்கள் நடுவிலும் எழுந்தருளி என்ன சொன்னார்? பயப்படாதீர்கள் என்று சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிங்களேன். மத்தேயு 28:5 பாருங்களேன். அவருடைய மத்தியில பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய அன்பையும் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இல்லையா? அவங்க எல்லாம் இந்த ஆண்டவர், ஏன்னா இவரு தான் என்ன பண்ணாரு? தலைவராக இருந்தாரு, நடத்தி இருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா? அவங்கள பிடித்து அடித்து இப்படி குற்றப்படுத்தி இப்படி அவமானப்படுத்தி ஒரு நீதிமானுக்கு, ஒரு குற்றமற்றவருக்கு இப்படி ஒரு தண்டனை அந்த தேசத்தில் நடந்திருக்கும் பொழுது இந்த சீஷர்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு பயம், கலக்கம். ஐயோ, இந்த வேதபாரர்கள் அநியாயமா இப்படி குற்றம் சாட்டினாங்களே, குற்றமே இல்லாத மனுஷனை தேவையில்லாத பொய்களை சொல்லி குற்றப்படுத்தினார்களே, இவருடைய மத்தியில் நம்ம எப்படி நம்ம இந்த உலகத்தில் இனி வாழ்வது? எப்படி இந்த பரிசேயர்கள் மத்தியில் வாழ்வது? எப்படி இந்த சதுசேயர்கள் மத்தியில் வாழ்வது? இந்த வேதபாரர்கள் மத்தியில் இனி எப்படி இந்த உலகத்தில் போவது இல்லையா? இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் நம்ம இனி எப்படி வாழ்வது என்று சொல்லி அவங்க பயப்பட்டாங்க. அந்த பயத்தை நீக்கும்படியாக அங்கே இயேசு வெளிப்பட்டு பயப்படாதேங்கன்னாருங்க. பயப்படாதேன்னு சொன்னதை மாத்திரமல்ல, அவர் அவங்க மேல இன்னும் அவரை நேசிக்கிறவராக, தைரியப்படுத்துகிறவராக அவருடைய மத்தியில் தன்னுடைய அன்பையும் அவர் வெளிப்படுத்தினார். அந்த அன்பு அவர் தேடி வந்து இல்லையா, சீஷர்கள் கலங்கி இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு.
பயந்துருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அந்த இடத்துல என்ன பண்ணாரு, அவங்க மத்தியில் வெளிப்பட்டு அவர்களை தேற்றுகிறதை பார்க்கிறோம். அந்த பயப்படுகிற அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பயம்தான். இதுவும் எப்படி பூட்டுன அறைக்குள்ள இப்படியெல்லாம் வர முடியும் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் தான், நீங்கள் பயப்படாதீங்க, நான் இன்னும் இருக்கிறேன், இன்னும் உயிரோடு இருக்கிறேன், நான் இன்னும் உங்களை பாதுகாப்பேன், இனியும் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேசிக்கிறவராக, அவங்களை தைரியப்படுத்துகிறவராக அப்படி ஆண்டவர் கடந்து வந்தார். அந்த பயங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்குள்ள என்ன வந்துடும், நம்பிக்கை அற்று போயிடும், விசுவாசம் அற்று போயிடும். நம்ம பிடித்திருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னது இப்படியே ஒரு தளர்ந்து போன அனுபவம் வந்துடும் இல்லைங்களா. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட பயங்கிற அந்த இதெல்லாம் ஒரு சாத்தான் கொண்டு வருகிற இதெல்லாம் ஒரு 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 கிரியைங்க. பயங்கிறது இது தேவனால் உண்டாகிறதெல்லாம் கிடையாது. நம்ம பயம் ஒரு சாத்தான் கொண்டு வருகிற அது சாத்தானுடைய ஒரு கிரியை. இந்த பயம், அந்த பயம் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது சுத்தமாக நம்மளுக்குள்ளே என்ன இருக்காது, அந்த நம்பிக்கைன்றது இருக்காது, அந்த விசுவாசம் எல்லாம் தளர்ந்து போயிடும். நம்ம எடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிவிடும், அதை பிடிச்சிருக்கிறத கூட நம்ம விட்டுடுவோம், வேணப்போ. கொஞ்சம் அந்த சந்தேகங்கள்லாம் என்ன பண்ணும், அந்த பயம் நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துடும். கொஞ்சம் நஞ்சம் வச்சிருக்கிற ஒரு பிடிப்பு எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் அன்றைக்கு அப்படி இருந்த அந்த சீஷர்கள் மத்தியில் எழும்பி ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. இனி எப்படி இந்த உலகத்தில் வாழ்றது, இனி என்ன செய்யறது அப்படியே பலவழி பேதர் என்ன பண்ணாராம், மீன் பிடிக்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாராம். அப்படி வேதத்தில் இருக்குது இல்லையா, நம்ம அந்த வசனத்தில் நான் எடுத்துகிட்டு வரல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இனி அவங்க பயந்த அந்த அனுபவத்தை தேவன் நீக்கி அவர் ஜீவனோடு உயிரோடு அவர்களோடு கூட இருந்த நாட்களில் செய்த கிரியைகளை காட்டிலும் அதிகமாய் செய்யும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ரெட்டிப்பான ஒரு தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படிதானே நம்மளுக்கு வேதம் சொல்லுகிறது. தீமோத்தேயின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம எதை கண்டு நம்ம கலங்க வேண்டாங்க. நம்மளுக்கு வரும் கலக்கங்கள், வராமல் இருக்காது. சில போராட்டங்கள் வரும் பொழுது, சில பிரச்சனைகள் வரும் பொழுது, சில சோதனைகள் வரும் பொழுது முதல்ல நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுறது என்னதான், பயம். ஐயோ, இது எப்படி செய்யறது, இது என்ன பண்ணுறது, இனி என்ன செய்யலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கார், பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ மரித்தேன், இதை சதா காலங்களில் நான் என்ன பண்ணுறேன், உயிரோடு இருக்கிறேன், என்றென்றைக்கும் இந்த வானமும் பூமியும் என்றைக்கு முடியுமோ அது வரைக்கும் ஆண்டவர் இங்கே இருப்பாருங்க. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. சில வேளையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பயத்தில், ஒரு கலக்கத்தில், ஐயோ இந்த அதிகாரிகளுக்கு முன்பாக என்ன நிற்கிறது, இனி எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறது, அப்படி ஒரு காரியங்கள். சீஷர்கள் அப்படி தான் இருந்தாங்க. எப்படி இந்த ஏன்னா தெரியும் இவங்கெல்லாம் என்னது, இயேசுவோடு இருந்தவங்க. ஐயோ அவர் இருந்ததுனால தானே நம்மளுக்கு ஒரு ராஜாவா இருக்கிறார், நம்மளுக்கு ஒரு தலைவனா இருக்கிறார், நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிறார். நம்மளுக்கு என்னென்ன போஜனம் வேணும்னா போஜனம் கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் பார்த்து கொள்ளுகிறவரா இந்த ஒரு தலைவனை இழந்துட்டோமே. அதுவும் அவர் என்னது, ஒரு குற்றமில்லாதவர். அவர் ஒரு கொலைக்கு அவர் பாத்திரமானே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை, இப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்தவரை, தேசத்துக்கு நன்மை செய்தவரையே இப்படி பண்ணிட்டாங்களே, இனி நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ்வது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு திகில், ஒரு கலக்கம், ஒரு பயம். ஆனால் அப்படிப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்கன்னு சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி, பிற்காலங்களில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சீஷர்களை கொண்டு செய்த காரியங்கள், பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தார். அவர் உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் இல்லையா, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் அதிகமாக செஞ்சிட்டு இருந்தார். அவர் போனதுக்கு பிற்பாடு ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த வல்லமை கடந்து வந்தது. ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்த ஆரம்பித்தார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னது போல பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு செய்ய வைத்தார். தேசத்தை கலக்கும்படியாக அவர்களை தேவன் பிரயோஜனப்படுத்தினார். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை, அப்படிப்பட்ட இல்லையா, பேதுரெல்லாம் இப்படி பயந்த ஆள் எப்படி இருந்தார். அப்புறம்
போய் வேதபாரகர் முன்னாடி நின்னுட்டார். ரோம சாம்ராஜ்யத்தில் எழுப்பி நின்னுட்டார். நீங்க அந்த குற்றமற்றவரை நீங்க கொலை செய்தீங்க, அந்த ஜீவாதிபதியை நீங்க தான் கொலை செய்தீங்க. அப்படி நடுங்கினவர், மறுதளிச்சவர் ஆண்டவர் இந்த உயிரோடு எழுந்ததினால தேவன் அவர்களுக்குள்ளாக கடந்து வந்து அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுத்தார். இன்றைக்கு நாமும் அதே தைரியத்தை பெற்று யாருக்காகவும் பயப்படாதீங்க. யாராவது பயப்படுத்துறாங்களா? சொல்லுவாங்க, நீ இப்படி போயிட்டு நான் உனக்கு இந்த வேலை தர மாட்டேன். இன்னைக்கு அதெல்லாம் பார்த்து பயந்துக்கிறது. நீ வரலன்னா என்ன பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு போனீங்கன்னா உனக்கு இந்த வேலை கிடையாது, சர்ச்சுக்கு போனால் உனக்கு இந்த இது தரமாட்டேன், சர்ச்சுக்கு போனால் இது கொடுக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போனால் உனக்கு அது இல்லை, நீ இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா உனக்கு நாங்களாம் வரமாட்டோம், நாங்களாம் வந்து நிற்க மாட்டோம், நீ தனியாக தான் நிற்கணும். நம்மளுக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பவர், பெரியவர் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. இன்றைக்கு அதற்கு பயந்து பயந்து இப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லவரை இழந்துராதீங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நம்மளுடைய சபையில். சொந்தக்காரங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போதும், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க, ஒன்றும் பண்ணவும் முடியாது, ஒரு அணுவை அசைக்க முடியாது அவங்களால. அவங்கள நம்பினோம்னா பாதாளத்துக்கு தான் போகணும், அப்படிதானே? அவங்கள நம்பினோம்னா அவங்களுக்கு பின்னாடி போனோம்னா நேராக கொண்டு போய் பாதாளத்தில் தான் விடுவாங்க. இன்றைக்கு பயந்து 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 அப்படி கூனி குறுகி உட்கார்ந்து இருக்காதீங்க. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு உலகத்தை அசைக்க போகிறாருங்க. எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாக எழுப்புறானோ அந்த மனுஷனை உங்கள் காலுக்கடியில் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்பயே நம்ம பயப்படணும், அப்பயே நம்ம பயப்படணும். இன்னைக்கு ஒரு மனுஷங்க ஒன்று சொல்லிட்டா போதும், இந்த சர்வ வல்லவரை விட்டுட்டு மறுதளிச்சுட்டு அங்கே போய் நின்னுறது. மனுஷன் என்னங்க செய்ய முடியும்? அதனால தான் தாவீது சொன்னார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தைரியத்தை இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குதுங்க. அவர் நம்மளுக்குள்ளே இருப்பாரானால் பெரிய காரியங்களை செய்வார். அவரை பிடித்து கொள்ளுங்க. சொந்த பந்தத்துக்கு பயப்படாதீங்க. யாரும் உங்கள் ஜீவனை பிடிச்சி வைக்கவும் முடியாது, ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் இல்லை. அதை நீங்கள் நம்புங்க. அப்படியே எத்தனை கொலை மிரட்டல்கள் வரலாம், ஆனால் ஆண்டவர் அனுமதிக்காம நம்ம தலையில் உள்ள ஒரு மிடி கூட கீழே விழுகாதுங்க. எப்படிப்பட்ட ஆயுதத்தை எடுத்து தாக்கலாம், எப்படிப்பட்ட வார்த்தைகளால் தாக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடிட்டாங்க. கர்த்தர் இன்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறீங்க? பிள்ளைக்கு பயப்படுறீங்களா? சொந்தக்காரங்களுக்கு பயந்துட்டு ஆண்டவரை மறுதளிப்பீங்களா? மறுதளிச்சிங்கன்னா பாதாளம் தான், நினச்சிக்கோங்க, பாதாளம் தான். ஆனால் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆண்டவர் உயர்த்துவாருங்க, உயர்த்துவார். இன்றைக்கு அப்படி மறுதளிக்கிறவளாய் போய் விடாதீங்க. அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகள் சின்ன சின்ன காரியங்களுக்கு தேவனை துக்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம், தேவனை மறுதளிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நல்ல தேவன் அது வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். நான் இப்படி ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன், இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருந்தோம், இப்படி ஓடுகிறார்களே, இப்படி மறுதளித்து போய் தன்னை நஷ்டப்படுத்தி கொள்ளுகிறார்களே என்று ஆவியானவர் ஏங்கி கொண்டிருக்கிறாருங்க. அவருடைய பட்சமாய் கடந்து வாங்க, அவருடைய பட்சமாய் ஒப்பு கொடுங்க. நீங்கள் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை தைரியப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு நல்ல கல்விமானின் நாவுகளை கர்த்தர் கொடுத்து அதிகாரிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக பேசும்படியாக கர்த்தர் உங்களுடைய வாய்களை திறக்க போகிறார். பயப்படாதீங்க. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம் அந்த பயத்தை நீக்குகிறவராய் இருக்கிறார். சரியா? அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து போகலாம். 3வது ஒரு ஆசீர்வாதம், அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு உயிரோடு எழுந்த கிறிஸ்து அவர் உலகத்தில் ஜீவித்த நாட்களில் அவர் என்ன பண்ணார்? அற்புதங்களை செய்கிறவராக, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3 லூக்கா 5:1-7 படிங்களா?
அவர் மீன் கெனசரேத்து கடல்ல மீன் போதும். ஆண்டு இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உயிரோடு இருக்கும்போது நடந்த ஒரு அற்புதம் இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது கெனசரேத்து கடலர்களை போகிறாரு, திரளான ஜனங்கள் வர்றாங்க. அப்போ அந்த மீன் பிடிக்க அவங்க போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இது உயிரோடு இருந்தபோது செய்த அற்புதங்கள். அவர் நன்மை செய்கிறவராக. இது மாத்திரமா? எவ்வளவு அற்புதங்கள் இருக்குது இல்லையா? ஆனால் இது ஒரு காரியத்துக்காக இந்த சம்பவத்தை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் இதே காரியத்தை என்ன பண்ணுவார்? அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு என்ன பண்ணுவார்? சீஷர்கள் மத்தியில் இப்படி ஒரு காரியத்தை திபேரியா கடற்கரையில் செய்வார். அந்த சம்பவத்தை நம்ம படிப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 6-8. போதும் போதும் போதும். இந்த சம்பவம் எல்லாம் தெரியும் இல்லையா? நீங்க அந்த சம்பவத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா உயிரோடு அவர் ஜீவனோடு இருக்கும் பொழுது என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அதே ஆண்டவர் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? மரித்தும் திரும்ப உயிர்த்து எழுந்து வந்து அதே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உயிரோடு இருக்கும்போது தான் பெரிய பெரிய காரியம் நடந்தது. அவர் லாசர் செத்து போன லாசரை 4 நாட்கள் ஆன பிறகு உயிரோடு இன்றைக்கு ஊழியர்களை கொண்டு இல்லையா, இன்றைக்கு கர்த்தருடைய சீஷர்களை கொண்டு அவர் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அநேக பேதுருடைய உருமால்கள் பட்ட மாத்திரத்தில் என்ன பண்ணுச்சான்? சுகம் உண்டாச்சான். அவங்க நிழல் பட்ட மாத்திரத்தில் சுகம் உண்டாச்சான். மரித்தோர் உயிரோடு எழுந்தார்கள். நான் இந்த சப்ஜெக்ட் இந்த சம்பவம் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அதே அற்புதங்களை இன்றைக்கு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறாருங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். மரித்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். அந்த உயிரோடு இருக்கும் அவர் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்தார். இப்போ இல்லை, அதை பார்க்கலும் பெரிய அற்புதங்களை தேசத்தில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறாருங்க. தம்முடைய ஊழியக்காரர்களை தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னை விசுவாசிக்கிறவர்களை தேவன் இல்லையா, அவருடைய விசுவாசத்தினால என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆண்டவர் பாருங்களேன், நம்மனா இப்படி இந்த ஸ்தானத்தையெல்லாம் விட்டு கொடுப்போமா? யோசிங்க, எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். இப்போ எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா, நான் ஒரு அதிகாரம் கொடுத்தேன்னா எனக்கு மேலான அதிகாரத்தை நான் கொடுப்பேனா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவாங்க? அப்புறம் என்னை டம்மி ஆக்கிடுவாங்கன்ட்டு என்ன பண்ணுவோம்? கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார். இன்றும் அற்புதங்களை செய்கிறவராக அவர் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறாருங்க. கலங்காதீங்க, எந்த காரியத்தை கொண்டு கலங்காதீங்க. வியாதியா, கஷ்டமா, பற்றாக்குறையா, தேவன் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஐயோ, பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது.
ஒரே நாளில் ஒரு தேசத்தினுடைய பஞ்சத்தையே பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாற்றினார். இப்போது மாதிரி நடக்குமா? நடக்கும். விசுவாசித்தால் நடக்கும். ஆனா அன்னைக்கு அந்த சமாரியா தேசத்தினுடைய அதுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த விசுவாசியாமல் போனவனுக்கு என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்படி விசுவாசியாமல் இருந்தோம்னா நம்மளும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் தான் இருப்போம். இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோமானால், நம்ம அந்த விசுவாசத்தோடு தேவனை நெருங்குவோமானால், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக, இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராக, அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லைங்க. நம்ம பாடுறோம் இல்லையா? அவருடைய வல்லமை குறைந்து போகல, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? மீன் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, முழுதும் பிரயாசப்பட்டாங்க. அவங்களுடைய அந்த தேவையை அறிந்து என்ன பண்ணாரு ஆண்டவர்? போய் நீ இப்படி இந்த வலது புறமாக வலையை போடுன்னு சொன்ன பொழுது 2 படவுகள் அமிழத்தக்கதான மீன்களை, வலைகள் கிளையத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்தார்களாம். அதே ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு இப்படி சீஷர்கள் மீன் இல்லாத இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்றாரு? வந்து அவங்க பசியா இருக்கிறதை முன்னறிந்து என்ன பண்றாரு? இங்க என்ன பண்ணாருங்க? நெருப்பை போட்டு மீன் சுட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இந்த மீனவங்களை என்ன பண்றாங்க? பசிக்கும் இல்லையா? தண்ணிக்கு மேல இருந்தாதான் இன்னும் அதிகமா பசிக்குமா? அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த பசியை அறிந்த கர்த்தர், அவருடைய தேவையை அறிந்த கர்த்தர் இங்க கறி நெருப்பை மூட்டி மீனை சுட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் சுட்டுட்டு இருந்த மாத்திரம் இல்ல, சொல்றாரு நீங்க கொண்டு வந்ததையும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, இன்னும் என்ன பண்ணுவோம், அதிகமா செய்யலாம். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு தான் இப்படிப்பட்ட அடையாளங்களை தேவன் செய்து காட்டினாருங்க. இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் தேவன் அற்புதங்களை செய்ய அவர்னால முடியும், விடுவிக்க அவர்னால முடியும், உயர்த்த அவர்னால முடியும். ஐயோ, இந்த டாக்டர்லாம் பயப்படுத்துவாங்க பாருங்க சில காரியத்துக்கெல்லாம். இதுவா, இது இவ்வளோதான் அப்படி. நாங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்க நாங்கள். எங்கள் தாத்தாக்கு 15 நாள் தான் டைம் கொடுத்தாங்களாம். 15 நாள் அவர் விருப்பப்படுறத கொடுத்துருங்க, இன்னொரு 15 நாள் தான் உயிரோடு இருப்பார். எங்கள் அப்பா ஒரு மகன் இல்லையா, அவருக்கு ஒரு ஆசை, அப்பாவை எப்படியாவது காப்பாற்றிடணும், எப்படியாவது அவரை காப்பாற்றிடணும். ஆனால் அங்கே அப்பா ஏதோ இந்த ஃபாரின்லேருந்து வந்த டாக்டர்கிட்ட எங்கள் அப்பா கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறதுனால ரொம்ப போய் எப்படி இங்கிலீஷ்லேயே எல்லாத்திட்டையும் பேசுவார். டாக்டர்கிட்ட எல்லாம் பேசி எடுத்து எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா, எங்காவது எடுத்துகிட்டு போக முடியுமா, எங்காவது எங்கள் அப்பாவை கொண்டு போய் காப்பாற்ற முடியுமா. அந்த சமயத்தில் ஏதோ வெளிநாட்டிலேருந்து ஏதோ டாக்டர்லாம் அங்கே வந்தாங்களாம். அவங்கள வச்சு பார்த்ததுக்கு 15 நாள் தான். நல்ல ஒரு விருப்பப்படுறத கொடுங்க. ஆனால் இது போல தாங்க ஒரு நல்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் போய் தான் எங்களுடைய தாத்தாக்கு தேவன் ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்து அதுக்கு பிற்பாடு 15 வருடங்கள் இருந்தார். அதுக்கு மேலேயும் கூட இருந்திருப்பாருன்னு தெரியல. 15 வருடங்களுக்கு மேலாக இருந்தார். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. இன்றைக்கு உயிரோடு எழுந்த கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறாருங்க. என்ன காரியத்துக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும்னு காத்திருக்கிறீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. ஆண்டவர் நிச்சயமாக தேவனால கூடாதது ஒன்றில்லைன்றது விசுவாசித்து பாருங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை அவர் பாருங்க. உயிர்த்தெழுந்த பின்பு உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நடந்ததுக்கான சான்றுகள் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், அடுப்பை ரெடி பண்ணி கறியை போட்டு நெருப்பை உண்டாக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்களால சீஷர்களால நம்பவே முடியல. அப்புறம் தான் சீமோன் பார்க்குறாரு, ஐயோ ஆண்டவரேன்னு சொன்னோன்னே தன்னுடைய சூழ்நிலையை அறிஞ்சு என்ன பண்ணிட்டாரு, உடனே ஐயோ ஆண்டவருக்கு முன்பாகவா, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவா நான் இப்படி நிற்கிறேன். அவன் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தனால என்ன பண்ணானா, தண்ணீரில் குதிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனால் நம்பவே முடியல. அது வரைக்கும் ஏதோ ஒரு மனுஷன் நினச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன்.
ஏதோ மனுஷன் வந்திருக்கிறாரு, ஏதோ வந்து நம்மளுக்கு ஏதோ பசி ஆற்றுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படிதான் நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர்னு தெரிஞ்சோன்ன அவனுக்கே ஒரு வெக்கம் வந்துருச்சு. கர்த்தர் இந்த நாளில் எதையும் எப்படியும் செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவன் இருக்கிறாருங்க. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்கிறவராக நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அன்றைக்கு அந்த விசுவாசித்த சீஷர்களை கூட ஆண்டவர் யாரை கூட இருந்த அதே சீமோன் பேதுரு பலத்த காரியங்களை செய்தாருங்க. அவளுடைய நிழல்பட்ட மாத்திரத்தில் மரித்தோர் உயிரோடு எழுந்தாங்க. அவருடைய கச்சல்களையும் உருமால்களையும் போட்ட மாத்திரத்தில் அங்க சுகம் உண்டானது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் பெரிய காரியங்களை இன்றும் செய்கிறவராக இருக்கிறாருங்க. நம்ம படிக்கிறதெல்லாம் ஒரு சாதாரணமான காரியமா இருக்கலாம், அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை இன்றும் செய்ய ஒரு அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறாருங்க. உயிர் தெழுந்த கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவராக நம்முடைய மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய மத்தியில் அவர் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மத்தியில் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். அடுத்த காரியத்துக்கு நேராக கடந்து போறேன். அடுத்தது ஆசீர்வாதங்களை தருகிறவர். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? ஆசீர்வாதங்களை தருகிறவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இம்மைக்குரிய மறுமைக்குரிய 2 ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாருங்க. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போக போகிறது, இதெல்லாம் விட்டு போகிறோம். ஆனாலும் இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க தான் தேவன் விரும்புகிறார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னார். அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவராக தான் இருக்கிறார் இன்ற வரைக்கும் தேவன். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் என்பது 2 விதங்களில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. ஒன்று இன்மைக்குரிய ஆசீர்வாதம், ஒன்று பரத்துக்குரிய ஆசீர்வாதம். ஒரு மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் நம்மளுக்கு சேர்த்து கொடுத்து நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம சின்ன இந்த அற்ப காரியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இம்மையிலும் மறுமையிலும் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா? எனக்காக எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றுவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் 100 ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் நம்ம இன்றைக்கு விசுவாசித்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோங்க. மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் அன்றைக்கு நீடிரு காலம் இயேசுவோடு கூட நித்திய காலமாய் வாழுகிற அந்த பாக்கியத்தையும் அந்த நன்மையும் இந்த மாம்ச சரீரத்தை உயிர்த்து எடுக்கும்படியான அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர் பெற்றதுனால தான் நம்மளுடைய சரீரத்தையும் என்ன பண்ண முடியும்? அவர்னால உயிர்ப்பிக்க முடியும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு செய்கிற ஒரு பெரிய காரியம் நம்மளுக்கு அந்த விசுவாசம் தானே. நம்ம மரித்த எங்கே போவோம்? பரலோகத்துக்கு. விசுவாசம் இல்லையா உங்களுக்கு? பரலோகத்துக்கு போவோம், இளைப்பாறுதலுக்குள்ள போவோம், ஆண்டவரோடு கூட நித்திய காலமா வாழுவோம். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? உலகத்தார போல நம்ம கவலைப்பட்டு கலங்குகிறது இல்லை. அந்த மரண பயத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கல. அந்த மரணத்தின் அதிகாரியான பிசாசு என்ன பண்ணார்? ஆண்டவர் வென்றார். பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூர் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தாருங்க. இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அதற்கு ஆதாரம் ஒரு வசனத்தை வாசிப்போமே. எபேசியர் 1:3 வசனம். உன்னதத்திலே படிமா ஒரு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். இதெல்லாம் ஆண்டவரே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் நம்மளுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம என்ன உழைச்சா பெற்றுக்கொள்ளலாம். சில வேளையில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அதை கேட்ட பாடுகளை செய்து அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் மறுமைக்குரிய உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவுக்குள்ளே தாங்க இருக்குது. அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு அந்த உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் உண்டாகும்.
இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள ஆசீர்வாதங்களை அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்குதுங்க. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, மரித்து திரும்ப உயிரோடு எழுந்து அவர் என்ன பண்ணாராம், தேற்றவாளனாக சத்திய ஆவியாக அவர் நம்மளுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மளை தேற்றி தைரியப்படுத்தி திடப்படுத்தி நம்மளை என்னவென்னு பலப்படுத்தி ஒரு நாள் நம்மளை எங்கே கொண்டு போறாராம், உன்னதங்களில் உட்காரும்படி செய்கிறாருங்க. எந்த தெய்வத்தினால முடியும் சொல்லுங்க பார்ப்போம்? எந்த தெய்வம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறது? பூமியில் ஏதாவது தெய்வங்கள் இப்படி சொல்லியிருக்குதா? மரித்தா எங்க போவன்னு தெரியல, ஒரு நிச்சயமில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவனு சிலருக்கெல்லாம் என்ன, மரிச்சிட்டா 7 அவதாரங்கள் எடுப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இல்லை, சும்மா காக்காவா நாயா நரியாலாம் வரவே மாட்டோம். ஆண்டவர் அதெல்லாம் தனித்தனியாக சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய ரத்தம் வேற, நம்மளுடைய ரத்தம் வேற. அவங்களுடைய மாம்சம் வேற, நம்மளுடைய மாம்சம் வேற. அதனுடைய மேனி வேற, நம்மளுடைய மேனி வேற இல்லையா? எப்படி ஒத்து போகும்? அதான் இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்களாம். குரங்கில் இருந்து மனுஷன் வந்தான், குரங்கில் இருந்து மனுஷன் வந்தான்னு தானே என்ன சொல்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா? நம்மளுடைய மூதாதையரெல்லாம் அந்த ஆதி நாட்களில் அவங்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருந்ததை பார்த்து குரங்குல இருந்து. ஆனால் குரங்களுடைய ரத்தத்துக்கும் நம்ம மனுஷனுடைய ரத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லையாமாங்க. நம்முடைய தேவன் மனுஷ ரூபமாய் தேவ சாயலின்படி தேவ ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு இம்மையில நம்ம அனுபவிக்கும்படியாக இத்தனை சிருஷ்டிப்புகளை உண்டு பண்ணி கொடுத்த தேவன் மறுமையில உன்னதங்களில் உட்காரும்படியான ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருக்கிறாருங்க. இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதத்தை இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனிடத்தில் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு பலர் பல கடவுள் பல இதுன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதுதான் உண்மை. இனி என்ன நடக்க போகிறது, நாம் மரித்தால் எங்கே போவோம், அந்த நிச்சயத்தையும் கர்த்தர் கொடுத்து நம்மளுக்கு அந்த மரண பயத்தை நீக்கி அவரோடு கூட வாசம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தையும் கொடுத்து இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள்ள உண்டாயிருக்கிறதுங்க. இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர், நம்புகிறவர்கள், ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரும். அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக கடந்து போலாமா? கர்த்தர் 4வது பாயிண்ட், உயிர்த்தெழுதலின் பிரசன்னம் தருகிறார். அவர் உயிர்த்தெழுந்ததுனால பிரசன்னம் தருகிறார். பிரசன்னம்னா இங்கே வசிக்கிறவராக. இன்னைக்கு இங்கே பிரசன்ஸாக இருக்கிறாரா அப்படி கேட்போம் இல்லையா? ஸ்கூலில் போய் நம்ம இருந்தால் தான் என்னது, நம்ம போனோன்னே அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது ப்ரெசன்ட் சார் இல்லை ப்ரெசன்ட் மிஸ் ஏதோ ஒன்று சொல்கிறோம் இல்லையா, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ப்ரெசன்ஸ். அதுக்கு பேர் தான் பிரசன்னம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இந்த இடத்துல என்ன பண்ணுறார், பிரசன்னமாக இருக்கிறார். நம்ம நடுவில் வசிக்கிறவராக இருக்கிறார், நம்ம நடுவில் உலாவுகிறவராக இருக்கிறார், நம்முடைய மத்தியில் இருக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மத்தேயு 28:20 பார்க்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். சகல நாட்களிலும். எந்த 24/7 சொல்றது போல 24/7 எந்த நேரமும் எந்த நாளிகையும் எந்த நாளிகை தான் நிமிஷம் இல்லையா, நிமிஷம் நேரம் எல்லாம் மணிகள் நாட்கள் வருஷங்கள் எல்லா நேரமும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. அவர் இப்படின்ற செகண்ட் விட்டா அவ்வளவுதான். உலகத்தின் முடிவு வரையும் தான் நான் இருப்பேன். இன்றைக்கு நம்ம சொந்தக்காரங்கனால இல்லை நம்ம புருஷனால அப்படி வாக்கு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? இல்லை நான் உன்னோடையே இருப்பேம்மா, ஐயோ உன்னை விட்டெல்லாம் நான் போவே மாட்டேன், அப்படி இருந்தால் முடியுமா? அந்த உலகத்தில் ஜீவிக்க முடியுமா? ஜீவிக்க முடியாது, அப்படியெல்லாம் வாழ முடியாது இல்லையா? இல்லை மனைவி அப்படி உறுதி கொடுக்க முடியுமா? பிள்ளைகள் அப்படி உறுதி கொடுக்க முடியுமா? பெற்றோர்கள் அப்படி உறுதி கொடுக்க முடியுமா? சொந்தக்காரங்க அப்படி உறுதி கொடுக்க முடியுமா? யாருனாலும் இந்த உறுதியை கொடுக்க முடியாதுங்க. ஆனால் நம்முடைய உயிர் தெளிந்த கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், உலகத்தின் முடிவு வரையந்தோம் சகல நாட்களிலோ சகல நேரங்களிலோ சகல நிமிடங்களிலோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்க நடுவில் இருக்கிறேன். எப்படிப்பட்ட சோதனை வந்தால் நம்மளை விடுவிக்கிறவராக, காப்பாற்றுகிறவராக, தப்புவிக்கிறவராக.
என்னோடு கூட இருப்பேன்னா உன்னை சரி. இப்போ பாஸ்டர் என் கூட வர்றாருங்க, எங்கேயோ போயிட்டு நான் ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன், இல்லை ஒரு நம்ம பைபிளில் படிக்கிறபடி சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ போல் அக்கினிக்குள்ளே போயிட்டேன். பாஸ்டர் வந்து என்னை விடுவிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நம்மளோடு கூட அன்றைக்கு 4வது மனிதனாய் அன்றைக்கு வந்த கடவுள், இன்றைக்கு உயிர் தெழுந்த ஆண்டவர் அந்த சூளைக்கு நடுவில் வந்தோ நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாருங்க. எந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாலும் சரி. அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. என்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறவர், நம்மளை தப்புவிக்கிறவர், நம்மளை விடுவிக்கிறவர், ஒரு வாக்கு பண்ணியிருக்கிற தேவன், அவர் உண்மையுள்ளவராய் கூட இருக்கிறாருங்க. இது மனிதனுக்கு சாத்தியம் இல்லை. அது எப்படிப்பட்ட அன்புள்ளவங்களா இருந்தாலும் முடியாதுங்க. வேணா என்ன பண்ணுவார், நான் அக்கினிக்குள்ளே மாட்டிட்டா பாஸ்ட் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுவார், வந்து அவங்க அணைச்சி என்னை தப்பு வச்சு காப்பாற்றுறதுக்கு. நீ அதுக்கு எவ்வளோ அது இருந்தது தான், போனதா இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதுதான் உயிர்த்தெழுதலின் பிரசன்னங்க. அவர் எந்த சூழ்நிலைகளையும் கடந்து வருகிறவராக இருக்கிறார். இது உங்களுக்கு என்னோட புரியுதா என்னன்னு தெரில, எனக்கு அவ்வளோதான் ஞானம் சொல்கிறதுக்கு. அந்த உயிர்த்தெழுதலின் பிரசன்னம் உள்ளவராய் அந்த உயிர்த்தெழுத ஆண்டவர் இருக்கிறாருங்க. எந்த சூழ்நிலையிலும் யோசித்து பாருங்க. ரொம்ப இக்கட்டா எங்காவது மாட்டிக்கிட்டோம்னா பார்த்துட்டு தான் இருப்பாங்க இல்லையா? இந்த இப்போல்லாம் நம்ம சமீபத்தில் அதிக நியூஸ் எல்லாம் கேட்குறோம். இந்த இதுக்குள்ளே பைப்புக்குள்ளே மாட்டுனா வேற எந்திரத்தை கொண்டு வந்து எனத்தையோ பார்த்து அதுக்கு என்ன சொல்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவோம், ஆனால் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்போம், ஆனால் நம்மளை விடுவிக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன் நம்மளுக்கு இருக்கிறாருங்க. அவர் எந்த நேரமும் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம சில வேளையில் நல்ல காய்ச்சலாக இருக்கும், யாராவது வந்து உதவி செய்ய மாட்டாங்களா? நான் அப்படியெல்லாம் நிறைய டைம் கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறாருங்க. யாராவது வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? பாத்திரம் நிறையா கிடக்குது, யாராவது வந்து கொஞ்சம் கழுவி தர மாட்டாங்களா? யாராவது எனக்கு இன்னைக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வர மாட்டாங்களா? நீங்கள் அப்படியெல்லாம் ஏங்கினதில்லை போல இருக்கு. பரவாயில்ல, நான் அப்படியெல்லாம் நிறையா நினைக்கிறேங்க. ஆனால் கர்த்தர் சமயத்துக்கு ஏற்ற சகாயராக இருந்து தூதனை போல வருவாருங்க. யாரோ ஒருத்தர் வருவாங்க, யாரோ வந்து உதவி செய்வாங்க. அப்போ அந்த நேரத்துலலாம் என் கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர். ஆண்டவரே, நீர் எவ்வளவா என்னை நேசிக்கிறீர், எவ்வளவா என்னுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறீர், எவ்வளவா என்னுடைய எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறீர். இப்படிப்பட்ட நல்ல தேவன் இந்த உலகத்தில் இல்லைங்க. விட்டுறாதீங்க, அவரை விட்டுறாதீங்க. எவ்வளவுதான் நேசிக்கிற புருஷனாக இருந்தாலும் முடியாது, நம்மளை எந்த நேரமும் திருப்தி செய்ய முடியாது. எப்படிப்பட்ட நேசிக்கிற மனைவியாக இருந்தாலும் அது முடியாதுங்க. நேசிக்கிற பிள்ளைகள் இருந்தாலும் முடியாது, நேசிக்கிற பெற்றோர்கள் இருந்தாலும் அப்படி சம்பூர்ண ஆசீர்வாதம் என்பதை கொடுக்க முடியாது. அது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். என்றைக்கும் கூட இருந்து நம்மளை தப்புவிக்க, நம்மளை தூக்கி சுமக்க, நம்மளை தேற்ற, நம்மளை தைரியப்படுத்த, அப்படிப்பட்ட அந்த உயிர்த்தெழுந்த பிறகு அந்த கிறிஸ்து நம்முடைய மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறாருங்க. பிரசன்னமாக இருக்கிறார்னா இன்றைக்கும் இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினதில் உண்மையாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம தான் அப்பப்போ என்ன பண்ணுவோம், அவரை விட்டுட்டு தூரம் போயிடுவோம். ஆனால் அவர் விட மாட்டாருங்க, அவர் விட மாட்டார். ஒருவேளை என் மக ஆராதனையில் சொன்னது போல, நம்ம ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா கூட, நம்ம ஒருவேளை மீறி இருந்தா கூட, அந்த இளைய குமாரனை அந்த தகப்பன் அப்படி வழி மேலே விழி வச்சு பார்த்தது போல எப்போ என்னிடத்துக்கு ஓடி வருவான், எப்போ என்னிடத்துக்கு ஓடி வருவான். தப்பு செஞ்சிட்டாலும் பரவாயில்ல, என் குமாரனை இல்லையா தூரத்திலேயே பார்த்தானா. அப்போ அவனுடைய ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஏக்கம் என்னதான் அந்த தகப்பனுக்கு இருந்திருக்கும். என் மகன் திரும்பி வரமாட்டானா, திரும்பி வரமாட்டானா, திரும்பி வரமாட்டானா. அப்படி பார்த்ததுனால தான் அவன் வந்தப்போ தூரத்தில் பார்த்துட்டார். பையன் ஓடி வரல, அப்பா பார்த்து, தகப்பன் தான் ஓடி போனார். நீங்கள் அந்த சம்பவத்தை படிச்சிருப்பீங்க, அது ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்களேன். எப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு தகப்பன், எப்படி ஒரு இரக்கமுள்ள ஒரு தகப்பன். ஓடி வந்து எப்படி அழுக்கோட வந்தானா, நாத்தம் பிடிச்சி வந்தானா, எப்படி வந்தான்னு தெரியாது.
கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து மோதிரத்தை போட்டு பாதரட்சிகளை கொடுத்து வஸ்திரங்களை கொடுத்து அவருக்கு ஒரு விருந்து பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாருங்க. ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நம்மளுக்கு என்றைக்கும் கூட இருக்கிறவரை அவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. இதை காட்டுல என்ன வேணும்? சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இந்த நாளில் ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், இந்த தேவனை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவனை தெய்வமாக கொண்ட ஜாதி வேற எது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே நம்ம புறஜாதிகளுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லாதிருந்ததுங்க. ஆனால் நம்மளை தேடி வந்து இப்படிப்பட்ட நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இத்தனை ஒரு புத்திர பாக்கியத்துக்கும் இந்த சுதந்திரவாளியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நான் இந்த புத்திர சுவிகாரன்றது எப்படி என்னன்னு கேட்டேன். அதாவது சைல்டை அடாப்ட் பண்ணுறது இங்கிலீஷ் பைபிள் அப்படிதான் இருக்கு. நேற்றுக்கு எடுத்து படித்து பார்த்தோம். ஆண்டவர் அடாப்ட் பண்ணிக்கிறாராம். புத்திர சுவிகாரத்தின் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, நம்மளை தத்து எடுத்துக்கொண்டார். நம்மளை தத்து எடுத்துக்கொண்டார். நம்ம எங்கேயோ உள்ளவர்கள், நம் புறஜாதிகளாக இருந்தோம். நம்மளை தேடி வந்து நம்மளை எடுத்து நம்மளை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு இவ்வளோ பெரிய நித்திய ஆசீர்வாதங்களை, இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாருங்க. ஆறாவது ஒரு வார்த்தை, உயிர்த்தெழுந்ததினால உண்டாகிறது ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்? இன்றைக்கு ஒரு நாள் மரிப்போம், தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? ஒரு நாள் உயிரோடு எழும்ப பண்ணுவார். அவர் முதற் பலனாய் எழும்பி இருக்கிறார், நம்மளையும் எழும்ப பண்ணுவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23, 22, 23 வசனங்களை படிங்க. போதுமா? ஆகையால் நாம் தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, நாம் யாராம்? ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்படின்னா நம்மளை ஒரு நாள் ஆண்டவர் மீட்டு கொள்ளுவார். அவர் வந்து நம்மளை என்னது அழைத்து கொண்டு போவார். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படிதானே? அந்த நம்பிக்கைக்குள்ள தானே ஓடுறோம். இல்லை சும்மா ஏதோ போறோம் அப்படின்னா இல்லை. இம்மைக்காக மாத்திர தேவனை நம்புறீங்களா? இல்லை, அப்படி இல்லைங்க. ஆண்டவர் என்ன நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்? இவர் முதற் பலனாய் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார். நாமும் ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள் மரிப்போம். அன்றைக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? அவர் வரும் பொழுது உயிரோடு எழுப்புவார் என்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை அவர் உயிர் தெழுந்ததினால தான் நம்மளுக்கு என்ன வருது? அந்த நம்பிக்கை வருது இல்லையா? அவர் உயிர் தெழுந்தாம சொல்லியிருந்தா நம்பிக்கை, நான் வந்து என்ன பண்ணேன், நான் உங்களை வந்து ஒரு நாள் உயிரோடு எழுப்புவேன்னு சொன்னால் இது எப்படி ஆகும் நம்மளால நம்ப முடியாது. ஆனால் இன்றைக்கு உயிர் தெழுந்த கிறிஸ்து நம்மளையும் ஒரு நாள் இந்த மரணத்தின்றும் இந்த புழுதியில் நின்றும் நம்மளை உயிர்ப்பித்து அவர் ஒரு நாள் அவரோடு கூட அழைத்து செல்வார் என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம என்ன பண்ண இருக்கிறோம்? இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை நம்ம தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோங்க. ஏதோ இன்னைக்கெல்லாம் செத்துட்டா முடிஞ்சு போகுன்னு ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை இல்லையா? ஒரு நாள் கர்த்தர் வருவார். ஆண்டவர் சொன்னார், இதே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிகிறேன், ஒரு இமை பொழுதில்லை, ஒரு நிமிஷத்தில் நான் கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்போ கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். அப்புறம் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரை எதிர்கொண்டு சந்திக்க போவோம் என்ற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். உயிரோடு இருந்தோம்னா கர்த்தருக்குள்ள இருப்போமானால் அவரை எதிர்கொண்டு சந்திப்போம். இல்லை, கர்த்தருக்குள்ள மரித்திருப்போமானாலும் ஆண்டவர் நம்மளை உயிரோடு எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார செய்ய போகிறார். இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை
அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுதின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறாருங்க. முடிக்க போகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக இந்த உயிர்த்தெழுந்த நம்பிக்கை நம்மளுக்கு தேவன் என்னை ஒரு நாள் என்ன பண்ணுவார், இதே போல் நாம் உயிரோடு எழும்ப போகிறோம், நம்முடைய சரீரம் ஒரு மகிமையை அடைய போகிறது, ஒரு மேன்மையை அடைய போகிறது என்று சொல்லி நாம் அதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் சில பரிசுத்தவான்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன், அதெல்லாம் முடிச்சிடுறேன். போதும், இந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கொண்டா. அடுத்தது 7வது ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால நம்மளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், அவர் நித்தியத்தை தருகிறாருங்க. என்னத்தை தருகிறார்? நித்தியத்தை, அந்த நித்திய ராஜ்யத்தை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது போல அந்த பரலோகத்துக்கு அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அதுபோல ஒரு நாள் அவர் வந்து நம்மளை அழைத்து செல்லுகிற ஒரு நாள் உண்டு. அந்த 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 நித்தியத்தை யாரெல்லாம் இந்த பூமியில் பார்த்தது பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான்கிற ஒரு தரிசனம் கண்டார். அவர் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதையும், அவர் சிங்காசனத்தின் மேல் இருக்கிறதையும், அவருக்கு கிடைக்க போகிற அந்த ஆசீர்வாதங்களையும் மகிமையும் பார்த்ததுனால தான் அந்த ஸ்தேவான் என்ன பண்ணாரு, கல்லெறிஞ்சது கூட அவருக்கு தெரியல. பாருங்க, அந்த சிச்சுவேஷன் யோசித்து பாருங்களேன், கற்பனை செய்து பாருங்களேன். அவரை அப்படி கல்லெறிகிறாங்க, ஆனா முழங்கால் படியிட்டு என்ன ஜெபித்தாராம், ஆண்டவரே இவங்க செய்யறது தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிங்க அப்படின்றது மாத்திரம்தான் ஜெபித்தார். அவருக்கு அந்த கல்லறிகிற அந்த மகிமையை பார்த்த பொழுது, அந்த மேன்மையை பார்த்த பொழுது, அந்த நித்தியத்தை பார்த்த பொழுது அவருக்கு இந்த பாடுகள் எல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியலங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அப்படியே தேவனை நம்ம தூஷிச்சோம் இல்லையா? அவரை கல்லறிகிறாங்க, ஏன் அவருக்கு அது வலிக்கல? ஏன் ஸ்தேவானுக்கு, என்னுடைய கற்பனை, இது பைபிள் இருக்குதான்னு கேட்காதீங்க, ஏன் வலிக்கல? கல்லறிஞ்சு கொள்றாங்களே ஸ்தேவானை, ஆனாலும் முழங்கால நின்றுட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரே. அந்த மகிமை, அந்த மேன்மை, அப்படிப்பட்ட மகிமையை மேன்மையை நம்மளுக்கு கொடுக்க போறாருங்க. அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படியாக அருள் செய்ய போகிறார். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புகிறவர்களை, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால உண்டாகிற ஆசீர்வாதங்கள், அந்த நித்திய மகிமை, அந்த மகிமைக்கு ஈடு இணையே இல்லையாமாங்க. இந்த பாடுகள் எல்லாம் என்னவா, இனி வெளிப்படப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நம்ம தான் பெருசாக இதாக பேசிக்குவோம், நானும் பேசிக்குவேன். நான் அந்த கடலூருக்கு வந்தேன்னா எவ்வளவு கஷ்டம் அனுபவித்தேன், எவ்வளவு பாடு அனுபவித்தேன், எவ்வளவு நிந்தையை அனுபவித்தேன், எவ்வளவு அவமானத்தை அனுபவித்தேன், எவ்வளவு வேதனை அனுபவித்தேன், எத்தனை நாள் நான் பட்டினியாக இருந்தேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பட்ட பற்றி அந்த பாடெல்லாம் நான் கொடுக்க போகிற மகிமைக்கு ஈடே இல்லை. இது இன்னைக்கு கொஞ்சம் நிந்தையை அனுபவிச்சுட்டு ஆண்டவரையே திருப்பி குறை சொல்லிட்டு இருப்போம். ஸ்தேவான் பார்த்தார், அந்த மகிமை பார்த்தோன்னே அந்த கல்லெறி கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். பைபிள் அப்படி இல்லை, எனக்குள்ள ஒரு எண்ணம். அந்த மகிமையை பார்க்க 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 இந்த கல்லெறியெல்லாம் அவருக்கு அப்படியே சும்மா பேப்பர் மேலே போட்ட மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடு அவருக்கு ஒரு பெருசா தெரியலங்க. இன்னைக்கு ஐயோ, ஆண்டவருக்காக நான் வந்ததுனால என் சொந்தக்காரங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்திட்டாங்க, என்னை வெக்கப்படுத்திட்டாங்க, இப்படி பாடுகளை சகிச்சேன், எனக்கு யாரும் என்னை கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிற மகிமைக்கு ஈடே இல்லைங்க, ஈடே இல்லை. எடுத்துக்கொண்ட அந்த வசனங்களை அதிகமாக நான் கொடுக்க முடியல, ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு 7 ஆசீர்வாதங்கள் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுங்க. அவரை பின்பற்றுகிற நாம், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நாம், இதை நம்புகிற நாம், இப்படிப்பட்ட இந்த 7 ஆசீர்வாதங்களையும் இந்த 7 நன்மைகளையும் சுதந்திரித்து இன்மையிலும் ஆசீர்வாதங்களை பெற்று மறுமையிலும் ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவரோடு கூட நித்தியமாக வாழ கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.